குள்ள மேஸ்திரி, இது என்னடா இது சரக்கு? ஏங்க குழந்தை வாய முத்தம் கொடுத்த மாதிரி சப்புன்னு இருக்கு. இது எங்கடா வாங்கின? அதாங்க நம்ம கவர்மெண்ட் சரக்கு. இவனை யாரு அங்க வாங்க சொன்னா? அதானே நம்ம சரக்கு எங்கடா? நம்ம சரக்கு அடுப்புல இருக்குது. அவங்க டவுன்கார பொம்பளை. ஆமாண்ணா. வணக்கங்க. வாங்க. அப்பா, இவர்தான் ஆதிவாசிகளோட தலைவர். இது எங்க அப்பா. கும்பிடுறவங்க. என்னம்மா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் வரலையா? வரலையே. ஏன்? இல்ல, இப்படிதான் டவுன்ல இருந்து பிள்ளைங்க வரும், கையில ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சில் குச்சியும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தொழில், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டு ஏதோ கிரிக்கிட்டு போயிருவாங்க. நீங்க திரும்பி வந்திருக்கீங்க. நாங்க இங்கேயே தங்க போறோம். இங்கேயே தங்குறதா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மலைக்காட்டுல என்ன இருக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே. ஐயா, சாராயம் கள்ளு எதுவும் குடிப்பீங்களா? இது வரைக்கும் குடிச்சதில்ல, மீதி காலத்தையும் இது இல்லாமலேயே இருந்துடலான்னு பாக்குறேன். நீங்க பிறந்து என்ன லாபம்? தப்புதான். இந்த மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்பேன்னு நான் பிறக்கும் போதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிறந்திருக்க மாட்டேன். ஆமா, எங்க தங்க போறீங்க? ராஜு வீட்டுல. வாங்க வாங்க. அப்பா, நாய் கடிக்குமா? கடிக்காதுங்க, இதாங்க நம்ம குடிசை. பரவாயில்லையே, மழை பெஞ்சாதான் கஷ்டம். எங்க மழை பெய்யுது? உள்ள போகட்டுமா? போங்க. வாங்கம்மா. இளமந்தா, நம்ம நாட்டான சாதாரணமா நினைக்காத. அதிகாரிகள்லாம் இவரை பார்த்தாங்கன்னா என்னமா நடுங்குறாங்க தெரியுமா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் தான் பார்த்தேன். நம்ம கலெக்டர் ஐயா நாட்டான பார்த்த உடனே பிளஷரை விட்டு இறங்கி ஒரு சலாம் பண்ணிட்டு போனாரு. தீர்த்தா கலெக்டர் என்னடா பெரிய கலெக்டர்? அன்னைக்கு நான் மந்திரிய பார்க்க போனேன்ல. ஆமா, அவரே ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன கூட்டிட்டு போனாரே.